ஆப்கி அதாலத்தில் பிஜேபி தலைவர் நிஷிகாந்த் தூபே மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பெண் தலைவர்களை அவமதிக்கிறார். நிஷிகாந்த் சார், பாராளுமன்றத்துல நிறைய பெண் தலைவர்கள் இருக்காங்க, உங்க கொலீக்ஸ். அவங்கள ஒருத்தங்க திரிணாமுல் காங்கிரஸின் மரியாதைக்குரிய ஒருத்தர் மொஹுவா மொய்த்ரா. அவங்கள நீங்க விபச்சாரி நகர் மணமகள்னு சொன்னீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த நாட்டுல இப்போ என்ன பிரச்சனைனா, மக்களுக்கு இப்போ ஹிந்தியில சரியா சிந்திக்க முடியல, பேச தெரியல, படிக்க தெரியல. உங்ககிட்ட அந்த ட்விட்டர் இருந்தா, நீங்க ஹிந்தியில ஒரு ப்ரொஃபசர் மாதிரி, ஹிந்தியில என்னை விட நீங்க பெரிய ஜீனியஸ். நான் முழுசா படிங்க, முழுசா படிங்க. பெரியவர்களையும் சிறியவர்களையும் மதிக்க தெரியாத பெண், குறிப்பாக சிதைந்த மனநிலையால் பாதிக்கப்பட்ட பெங்காலிலிருந்து வந்த ஒரு பெண் எம்பி மற்றும் என் ஜார்க்கண்டில் இருக்கும் சிதைந்த மனநிலையுடைய ஒரு எம்எல்ஏ. இவர்களைப் பற்றி யாரும் தாழ்ந்த கருத்துக்களை சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் சமூக வரலாறில் விபச்சாரி நகரத்துக்கு கூட மரியாதை கொடுக்கப்பட்டது. நடந்தது என்னன்னா, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன பிட்புல்னு சொல்லி திட்டுறாங்க. இன்னும் சில பேர் இன்னும் பல வார்த்தைகளை திட்டுறாங்க. அதனால எங்க கட்சிக்காரங்க அவங்க வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் அவங்க, இன்னொருத்தர் எங்க பகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ, அவங்க ஜார்க்கண்டோட அமைச்சர். அப்படி இருக்கும்போது எல்லா பக்கமும் சரியான நடவடிக்கை இருக்கணும். நான் எம்பி, நீங்க எம்எல்ஏ, வயசுலயே நான் பெரியவன். அவங்க திட்ட ஆரம்பிச்சதும் எனக்கு அப்படி தோணுச்சு, இது தவறு. பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பெண்கள் நமக்கு தாயா, சகோதரியா, மகளா இருக்காங்க. அதனால நான் அந்த ட்வீட்டை வேணும்னு தான் எழுதினேன். ஆனா எங்க இடத்துல இவங்க எம்எல்ஏவும் எம்பியும் தான். ஆனா நம்ம வரலாறுல பாத்தீங்கன்னா, அவங்க தவறான வேலை செய்யறவங்களா இருந்தா, விபச்சாரியா இருந்தா, அதாவது அந்த காலத்துல அவங்களுக்கும் நாம மரியாதை கொடுத்து வச்சிருந்திருக்கோம். அவங்கள கூட நாம மதிச்சிருக்கோம். நான் அந்த அர்த்தத்துல தான் அதை எழுதுனேன். நீங்க ரொம்ப சூசகமா பதில் சொல்லிட்டீங்க. அதாவது உங்களை யாரும் குறை சொல்லாத மாதிரி. எல்லாருக்கும் உண்மை தெரியும். அதே மாதிரி நான் ஒத்துக்கிறேன், அவங்களும் தவறா பேசுனாங்க. உங்க மனைவிய பத்தி, உங்கள பத்தி சொன்னாங்க. உங்க தங்கச்சிய திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னு. அதனாலதான் நீங்க அப்படி கோவப்பட்டீங்களா? எனக்கு திருமணமாயி 25 வருஷம் ஆகுது. பசங்கெல்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. சொல்ல போனா ஹேமந்த் சோரே என் மேல 52 கேஸ் போட்டாரு. என்னோட 87, 88 வயசு தாய் மேல கூட கேஸ் போட்டாரு. என் ஒய்ஃப் பேர்லயும் கேஸ் இருக்கு. என் பசங்க பெரியவங்களாயிட்டாங்க. அதாவது என்னோட 17, 18 வயசு பசங்க மேல கூட அவங்க கேஸ் போட்டாங்க. ஆனா இந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி நீங்க இன்னைக்கு என்கிட்ட கேட்டா, அவங்களுக்கு எத்தனை சகோதரிகள் இருக்காங்க, எத்தனை பசங்க இருக்காங்கன்னு கேட்டா, நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இது எனக்கு பெருமையா இருக்கு. நான் இது வரைக்கும் அரசியல்ல ஒரு நாள் கூட, பாலிடிக்ஸ்க்கு நான் மட்டும் தான் வந்திருக்கேன். என் மேல என்ன குற்றச்சாட்டு வேணா சுமத்துங்க. நான் இது வரைக்கும் யாரோட தாயோ, மனைவியோ, மகளோ இல்ல குடும்ப உறுப்பினர்கள் மீதோ கேஸ் போட்டதே கிடையாது. ஆனா இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டா, நாம எல்லாருமே கண்ணாடி வீடுகளை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால கல்லெறியும் போது அதை நீங்க தடுக்க தயாரா இருக்கணும்ல. நான் கங்கை கரையில வளர்ந்த ஆளு. அந்த கங்கை கரை எனக்கு இவ்ளோ தைரியத்தை கொடுத்துருக்கு. அதனால நான் போராடுவேன். ஒன்னு நீங்க இருக்கணும், இல்லனா நான் இருக்கணும். அதாவது எம்எல்ஏ, ஜார்க்கண்டோட எம்எல்ஏ தீபிகா சொன்னாங்க, இதை விட எங்களை விபச்சாரின்னே சொல்லியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய வளர்ப்பு முறையா இருக்கலாம். எங்களுடைய வளர்ப்பு முறை என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தேன். நான் உங்களை மரியாதையோட பாக்குறேன். நீங்களும் மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நானும் அதே மாதிரி மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிஷிகாந்த் தூபேக்கு கோபம் வந்ததுக்கு காரணம் அவரோட எம்பிஏ டிகிரி பொய்ன்னு சொன்னதனாலதான் சொல்றாங்க. நீங்களே புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயத்துல எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு. சரி, நீங்க முதல் முறை கேட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு முறை தெளிவா சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை பத்தி ஜார்க்கண்ட் அரசு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. விசாரணையும் நடந்துச்சு. சார்ஜ் ஷீட்டும் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. ஹைகோர்ட்ல எஃப்ஐஆரும் சார்ஜ் ஷீட் ரெண்டுமே வச்சிருந்தாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க. என் மேல நடந்த கேஸ்ல ஜார்க்கண்ட் அரசு வக்கீல்களுக்காக 60-70 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்லயே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் 2019லயும் என்னுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சேன். 2014லயும் செஞ்சிருக்கேன். ஆனா அதை விட எதிர்க்கட்சிகள் சொல்றதுதான் சரின்னு சொன்னா என்னால என்ன பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? நீங்க
விஷயத்தை திருப்பி விடுறதுல கை தேர்ந்தவருங்கிறதுல சந்தேகம் இல்ல. இந்த குற்றச்சாட்டுகளோட அடிப்படையில மஹுவா மோத்ரா சொன்னாங்க இவரை பார்லிமெண்ட்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணணும்னு. ஆனா நீங்க மஹுவா மோத்ராவை பார்லிமெண்ட்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டீங்க. நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னனே. அதாவது யார் என்கிட்ட சண்டை செய்ய வர்றாங்களோ தவறான முறையில பொய் குற்றச்சாட்டுகளோட தாழ்ந்த முறையில தாக்குதல் நடத்தினா நான் கங்கை கரையில வளர்ந்த ஆளு. ஒன்னு அவங்க உயிரோடு இருக்கணும், இல்ல நான் உயிரோடு இருக்கணும். இதுதான் என் வாழ்க்கையோட முக்கிய கொள்கையே. அதனாலதான் நீங்க குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கீங்க. அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு பார்லிமெண்ட்ல கேள்வி நான் கேட்டாங்க. குற்றச்சாட்டு சுமத்தல, ப்ரூஃப் பண்ண. பார்லிமெண்ட்ல இருந்து அவங்கள நீக்கிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்குச்சு, லோக்பால் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் ஆயிடும். சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிடுச்சுன்னா 7 வருஷம் அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் 6 வருஷம் வரைக்கும் தேர்தலில் போட்டி போட முடியாது. 15 வருஷம் அவங்க வாழ்க்கையே வேஸ்டா போயிடும். அப்போ உங்களை எதிர்க்கிறது ரொம்ப ஆபத்து. ஆனா இந்த விஷயம் உண்மையா? உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஒரு வக்கீல் மூலமா வந்தது. அந்த வக்கீல் அவங்களோட நெருங்கிய உறவுல இருந்தாரு. அந்த வக்கீல் அவங்கள ஏமாத்திட்டு அந்த பேப்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்தாராமே. யாரை ஏமாத்துனாங்கிறது வக்கீல் சொல்ல வேண்டிய விஷயம். ஆனா நான் தனிப்பட்ட தகவல்கள் மேல பெருசா நம்பிக்கையை வைக்கிறதே கிடையாது. ஆனா என்கிட்ட பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் எனக்கு கிடைச்ச சொந்த தகவல்களை வச்சுக்கிட்டு எனக்கு என் ரிசர்ச் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா முதல்ல எனக்கு நானே கேள்விகள் கேட்டுப்பேன். அதை தாண்டி எங்ககிட்ட அரசுகிட்ட இமெயிலோட தகவல்கள் இருக்கு. இமெயில் பாலிசியோட அடிப்படையில ஒரு அக்கவுண்ட மூடுற திறக்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. தர்ஷன் ஹீரானந்தானி ஒரு பெரிய பிசினஸ்மேன். அதாவது ஹீரானந்தானி பில்டர்ஸ். அவருக்கும் மஹுவா மைத்ராவுக்கும் நல்ல நட்பு இருந்தது. அவங்களுடைய பாஸ்வேர்டு, அக்கவுண்ட், இமெயில், கொஷன், அதாவது என்ன கேள்விகள் கேட்கப்படும், என்ன கேள்விகள் கேட்கக்கூடாது. தர்ஷன் ஹீரானந்தானி அவருடைய எதிர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளை அதெல்லாத்தையும் மஹுவா மொய்த்ரா கேட்பாங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கலாம், அதாவது வெளிநாடு போறதுக்கு. அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டாச்சு. அப்பதான் தர்ஷன் ஹீரானந்தானிய பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தர்ஷன் ஹீரானந்தானி ஜிக்கு நான் மெசேஜ் அனுப்புனேன், உங்களுக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, அதுக்கு என்ன பதில்னு. அவர் அதுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மஹுவா மொய்த்ரா சொல்லியிருக்காங்க நிஷிகாந்த் தூபேவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. நான் நட்பு ரீதியா அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லான்னு நினைச்சேன். அதுக்கப்புறமும் அவர் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. மஹுவா மைத்ராவுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்றாரு. அப்புறம் நடக்கிற எல்லாத்தையும் மஹுவா மைத்ரா கிட்ட போய் சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் எத்திக்ஸ் கமிட்டி கிட்ட போனேன். சோ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அந்த வரலாறு என்னன்னு தெரியும். அவருடைய உறுப்பினர் நிலையே நீக்கப்பட்டாச்சு. இப்பவும் அவருக்கு மெம்பர்ஷிப் திரும்ப கிடைக்குமாங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். நான் கேள்விப்பட்டேன் அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சமரசம் செய்ய விரும்பினாங்களாமே. 2024ல அவங்க தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்தாங்க. சோ பல கட்சிகளை தாண்டி சில நண்பர்களும் இருக்காங்க. அப்படி ஒரு 4-5 பேர் பேசினாங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துல கூட நான் அவங்கள சந்திச்சு பேசினேன். ஆனா இந்த விஷயத்தை பத்தி நான் என்னுடைய சீனியர் லீடர்ஸ் கிட்டையும் பேசினேன். இந்த போராட்டம் கட்சியின் போராட்டம். இத பார்லிமெண்ட் தான் தீர்மானம் செய்யணும். பார்லிமெண்ட்ல எடுத்த தீர்மானத்தை பத்தி கட்சியோட தலைமை மட்டும்தான் முடிவு செய்யணும். ஒரு சீனியர் லீடர் சொன்னாங்க, ஒருத்தரை சந்திச்சு பேசுறதுல எந்த தவறு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம இமேஜை பத்தி 2 விஷயங்கள் உறுதியா இருக்கு. அதாவது பேசாமலேயே கட்சியோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆயிட்டீங்க. 2வது என்னன்னா ஒரு இமேஜ் இருக்கு. ஒரு தடவை போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டா என்ன செஞ்சாலும் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் அதை மாத்தவே முடியாது. என்னோட போராட்டம் தொடர்ந்தே தீரும். சோ எனக்கு தேவையான பதில் கிடைச்சிருச்சு. அதனால நான் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டேன். மக்கள் ஏதாவது கேள்வி கேட்கலாம். நீங்க பெண்களை கமெண்ட் பண்றீங்க. நீங்க வீட்டுக்கு போனா உங்க ஒய்ஃப் உங்களை திட்டுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க சார். இல்ல இது வரைக்கும் பார்லிமெண்ட்ல நான் பெண்களை குறித்து எந்த விதமான தவறான தகவல்களும் கொடுத்ததே இல்ல. எப்பவுமே அது நடந்ததே இல்ல. பெண்களுடைய ரிசர்வேஷன் சட்டத்தை பத்தி பேச சொல்லி கட்சி தான் எனக்கு சொன்னாங்க. நான் பெண்களை பத்தி கமெண்ட் அடிக்க மாட்டேன். ஒரு உதாரணம் கூட கிடையாது. நானே உங்களுக்கு சொல்றேன். அதாவது பார்லிமெண்ட்ல நான் வெளிப்படையா இந்த விஷயத்த சொல்றேன். எத்தனை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பெண்கள் இருக்காங்களோ அவங்க எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும், அது பிஜேபி ஆனாலும் டிஎம்கே ஆனாலும் இல்ல என்சிபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தா கூட அவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். அவங்க எல்லாரும் என்னுடைய குடும்ப நண்பர்கள் மாதிரி. அதனால ஒருவேளை என்னுடைய மனைவி என்ன திட்டலாம், உனக்கு மட்டும் என்ன இவ்வளோ பெண் நண்பர்கள் இருக்காங்களா அப்படின்னு.
நீங்க பெண்களை தவறா பேசுறதில்லன்னு சொல்றீங்க. ஆனா காங்கிரஸ் பேச்சாளர் இருக்காங்க சுப்ரியா ஸ்ரீநித். அவங்க ட்வீட் பண்ணிருக்காங்க, நிஷிகாந்த் தூபே ஒரு அறிவில்லாத சிதைந்த மனநிலையுடைய ஒரு பெண் எம்பி மஹுவா மோத்ராவையும் ஒரு பெண் எம்எல்ஏவையும் விபச்சார நகர் மணமகள்னு சொல்றாங்க. அதுக்கு என்னுடைய பதில் என்னன்னா, சுப்ரியாஜி மேல நான் மறுபடியும் எந்த கருத்தும் சொல்ல விரும்பல. ஏன்னா நான் பெண்களை கமெண்ட் பண்ண விரும்பல. ரீசெண்டா உங்களோட ஆனிவர்சரி வீடியோ வைரல் ஆச்சு. அதுல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், கிராண்ட் செலிப்ரேஷன், அதோட பல கோடி செலவு பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அது உண்மையா? நான் ஏழைன்னு எப்ப உங்ககிட்ட சொன்னேன்? கோடிக்கணக்கில் நான் செலவு பண்ணிருக்கேன்னா இப்போ அவங்க சொன்ன அந்த வீடியோ வைரல் ஆனப்போ அதுக்கப்புறம் ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு. மொத்த பாதுகாப்பும் குல்மர்க்ல, பெஹல்காம்ல உங்களுக்காக அமைக்கப்பட்டிருந்தது, வந்திருந்த விஐபிஸ்க்கு அமைக்கப்பட்டிருந்தது. அதனாலதான் பெஹல்காம்ல சரியான பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. காஷ்மீரின் மக்கள் அமைப்பும் இந்த பூகோளமும் தெரியாம இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? பஹல்காமுக்கும் குல்மார்க்கும் இடையில 3 மணி நேரம் தூரம் இருக்கு. ஒருவேளை குல்மார்க்ல இருந்து பஹல்காம் போனாலும் அங்கிருந்து 3 மணி நேரம் ஆகும். அப்படி இருக்கும்போது 3 மணி நேரம் தூரம் இருக்கிற இடத்துல 7 நாளைக்கு முன்னாடி இது நடந்தது 14-15. பஹல்காம்ல அந்த சம்பவம் 22ஆம் தேதி நடந்தது. அதாவது 7 நாட்களுக்கு முன்னாடியே நான் எல்லா செக்யூரிட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன்னா நான் 15ஆம் தேதியே கிளம்பிட்டேனே. இத பத்தி மக்களுக்கு தெரியாது. செக்யூரிட்டியை பத்தி சொல்லணும்னா, நான் நக்சலைட் பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி. 2009ல இருந்து எனக்கு Y+ செக்யூரிட்டி இருக்கு. ஆனா இது வரைக்கும் என் வண்டி உங்க ஸ்டுடியோக்கு வரும்போது கூட நான் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். நான் என்னுடைய பாடி கார்ட்ஸை என் கூட கூட்டிட்டு வரதே இல்ல. போலீஸ் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க விரும்புனா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அங்க வந்தவங்க பல கட்சிகளை சேர்ந்த என்னுடைய எம்பி நண்பர்கள் தான். அங்க வந்தவங்கல்ல ஒருத்தர் கூட சாதாரண தொழிலதிபரோ அல்லது போலீஸ் அதிகாரியோ கிடையாது. எல்லாமே எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள். எல்லாருமே எம்பி தான். அவங்கள சில பேருக்கு Z செக்யூரிட்டி இருந்தது, Z+ செக்யூரிட்டி இருந்தது, ஒருத்தருக்கு Y இருந்தது, ஒருத்தருக்கு Y+ இருந்தது. அது அவங்க செக்யூரிட்டினா ஜம்மு காஷ்மீர் அரசோட வேலை. அது நாங்க செக்யூரிட்டி கேட்டோமா? நான் செக்யூரிட்டி கேட்கவே இல்ல. அது எனக்கு தேவையும் உங்களுக்கு இல்ல. பயமா இருக்காதா? எதுக்காக பயப்படணும்? என்ன பார்த்து மத்தவங்க தான் பயப்படுவாங்க தெரியுமா?